இன்றைக்கி நான் ஒன்றுமே வீட்டில் சமைக்கலைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாகவே சளி, இருமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ மெடிசன் எடுத்துன்னு இருக்கேன், சரியாகவே மாறுது. சின்னவனுக்கு மட்டும் பாப்பா வீட்டிலேருந்து தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதை அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஸ்கூலுக்கு. பெரியவன் வந்து கேன்டீனில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டானா, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒரு 11 மணி போல் க்ளூனி ஹாஸ்பிட்டல் தான் வந்தேன். 20 நாளாக இருந்துகிட்டு இருக்குது. தொண்டையில் இருக்கிற சளி மட்டும் போகவே மாறுது. மூச்சு விடவும் கஷ்டமாக இருக்குது. சரி 11 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டரை பார்த்துட்டு ஒரு 2 மணி போல் தான் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தோடனே கொஞ்சம் கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்புக்கு தான் வந்தேன். அங்கே காஃபி இல்லை. சூடாக சாண்ட்விச் போட்டு கொடுத்தாங்களா, அதை சாப்பிட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை கடைக்கு போனது. எல்லாமே என் வீட்டுக்காரர் கூட தான் போவேன். சரி அவருக்கு லீவு தரலையா, அதனால் நான் மட்டும் போயிட்டு மெடிசின் மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டேன். அவர் வர்றப்போ ஈவினிங் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாத்திரை மருந்துலாச்சும் சரியாகணும்னு வேண்டிக்கிறேன்.